Even when you feel low, you can still go. Even when you feel slow. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு போகிற ஒரு ட்ரெயின் வந்து ராமநாதபுரத்துலேருந்து ஹைதராபாத் செகந்திராபாத் வர செல்லக்கூடிய ட்ரெயின், முக்கியமான ட்ரெயின். டெல்டா மாநிலத்தை வந்து வழியாக போகிற ஒரு ட்ரெயின். இதை வந்து நம்ம யூஸ்வலாக அந்த கச்சிகுடா போகிற வழி இல்லாமல் இது வந்து நெல்லூர் வழியாக போகக்கூடிய ஒரு ட்ரெயின். சூப்பரான ஒரு வீக்லி ஸ்பெஷல் ட்ரெயின் 07696 காலையில் 9:50 வந்து ராமநாதபுரம் கிளம்பி செகந்திராபாத் அடுத்த நாள் மதியம் ஒரு 12:50 போய் சேர்ற மாதிரியான ஒரு ஷெட்யூல். கிட்டத்தட்ட ஒரு 1298, அதாவது 1300 கிலோமீட்டரை 27 ஹவர்ஸில் வந்து கடக்க போகுது. இது வந்து ஆல்ரெடி நமக்கு கிளம்பி லேட்டாக தான் இங்கே வந்து சேர்ந்துருக்கு. ஸோ இது வந்து எப்படி நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கலாம். நான் இங்கே சென்னை எக்மோரில் தான் கிளம்ப போகிறேன். ஸோ இது வந்து WAG குட்ஸ் ட்ரெயினை இழுக்கக்கூடிய ஒரு லோக்கோமோட்டிவ். நம்ம பேசஞ்சர் ட்ரெயினே இழுக்கலாம். ஒரு 100 கிலோமீட்டர் வந்து பெர் ஹவருக்கு இழுக்கக்கூடிய ஒரு திறன் கொண்டது. க்ரீன் கலரில் இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ இது முக்கியமான ட்ரெயின். ஏன்னா இது வந்து வீக்லி ட்ரெயினு. பட் இது வந்து நெல்லூர் வழியாக தெனாலி குண்டூர் வழியாக போகுது. இதில் ஜென்ரல் கிளாஸ், ஸ்லீப்பர் கிளாஸ் மட்டுமே 18 ப்ளஸ் செகண்ட் ஏசி இந்த காம்பினேஷன் தான். இது ஆல்ரெடி லேட்டாக தான் நமக்கு வந்து வந்திருக்கு. ராமநாதபுரத்தில் கரெக்டாக கிளம்புனாலும் காரைக்குடி வரை வந்து கரெக்ட் டைமுக்கு வந்தது. அதுக்கப்புறம் ஃபுல்லாக டிலே தான். நமக்கு தெரியும் அந்த ரூட்டு வந்து நம்ம ட்ரெயின் நிறைய விடணும்னு வந்து ட்ரை பண்ணுறாங்க. பட் வந்து எனாஃப் நமக்கு ட்ராக் இல்லாதனால அங்கே வரக்கூடிய ட்ரெயின் எல்லாம் லேட்டாக தான் வருது. அதுக்கு உதாரணம் அந்த சென்னையிலேருந்து செங்கோட்டைக்கு போகக்கூடிய திருநெல்வேலி வழியாக போகக்கூடிய அந்த ட்ரெயினும் அதே தான். ஸோ இது நமக்கு டிலேயில் தான் வருது. எனக்கு ஆல்ரெடி மெசேஜ் வந்துருச்சு, ஆனால் சீக்கிரம் போகலாம் அப்படிங்கிறது வந்து மெசேஜ் சொல்கிறது. பட் நமக்கு லேட்டாக தான் சென்னை எக்மோருக்கு வந்திருக்கு. இதை நம்ம சிறப்பாக போவோமா இல்லைன்னா நம்ம வந்து செருப்பு மாதிரி தேஞ்சு போவோமான்னு நம்ம போக தெரிஞ்சிடும். பார்க்கலாம் நம்ம டைமுக்கு போகுமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம போக பார்ப்போம். நமக்கு ட்ரெயின் வந்து கிளம்பிருச்சுங்க. சென்னை எக்மோர் பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஸ்டேஷன். ஸோ பிரிட்டிஷ் பீரியடில் அந்த ஆர்கிடெக்சர் ரொம்பவே அருமையாக இருக்குது. நமக்கு நில ஒளியும் வந்துருச்சு. ஸோ நல்ல ஒரு நைட் ட்ராவல் ரொம்ப அருமையாக இருக்குது. சென்னையே பார்க்குறதுக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது. கூவம் நதி நைட்டில் அந்த லைட்டோடு பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையான ஒரு வியூவாக இருக்குது நமக்கு. ஸோ இது வந்து பாத்ரூம் இன்டீரியர் இந்த ட்ரெயின் எப்படி இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக அந்த ஒரே ஸ்டிக்கர் தாங்க ஃபுல்லாக ஒட்டியிருக்காங்க. அது எதுக்காக ஒட்டியிருக்காங்கன்னு நமக்கு தெரியல. ஆனால் பேட்டர்ன் நல்லா இருக்குது. மேபி பழசாக இருக்கிறதுனால ஒட்டியிருக்காங்களா இல்லைன்னா அது எப்படின்னு நமக்கு தெரியல. ஸோ நம்ம இப்போ மெதுவாக தான் அங்கே கிராஸ் பண்ணுறோம். ஏன்னா சென்னை எக்மோர்லேருந்து நமக்கு தெரியும் கிராஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து அந்த பார்க் ஸ்டேஷன் வழியாக நம்ம வந்து இது வந்து ராயபுரம் போய் ராயபுரத்துக்கு அப்புறம் நமக்கு வண்ணார்பேட்டை வழியாக வந்து அந்த திருவொற்றியூர் எண்ணூர் பாதை வழியாக போகுது. ஸோ அதனால் மெதுவாக தான் போகுது உள்ளே. ஏன்னா நிறைய கிராசிங்ஸ் உள்ளே இருக்கும். ஸோ அதெல்லாம் கடந்து போகுது. இது ராயபுரம் ஸ்டேஷன். சூப்பராக இருக்குல்ல. ஸோ ட்ரெயினுக்கு ஸ்பீட் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கிட்டத்தட்ட எண்ணூருக்கு வந்துட்டோம். எண்ணூரோட அந்த பியூட்டிஃபுல் வியூ வந்து பாருங்க. ஸோ நமக்கு வந்து சென்னை எக்மோருக்கு ஆக்சுவலாக பார்த்தா 9:50க்கு வந்துட்டு 10:10க்கு கிளம்பணும், 10:10க்கு கிளம்பணும். ஆனால் நமக்கு 10:31க்கு கிளம்பியிருக்கிறோம். ஸோ கிட்டத்தட்ட 20 நிமிஷம் டிலேயில் தான் நம்ம கிளம்பியிருக்கோம். பார்க்கலாம் நம்ம வந்து சீக்கிரம் போய் சேர்ந்துருவோமா அப்படிங்கிறது பார்ப்போம். 20 நிமிஷத்தை ஐ திங்க் சீக்கிரம் கடந்துடலான்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் கரெக்ட் டைமுக்கு போக வாய்ப்பு இருக்குது. எண்ணூரோட பியூட்டிஃபுல் வியூ நல்லாயிருக்கு பாருங்கள். நைட்டில் அந்த வந்து இந்த பிரசஸ்தலை ஆறல அதில் வந்து அந்த லைட்டிங் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. இது கிட்டத்தட்ட இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட 90 போகிறோம். 95 வரை போகும், 96 வரை கூட போகலாம். ஸோ நம்ம கூடூர் வந்துட்டோம். ஸோ இது கூடூருங்கிறது ஒரு ஜங்ஷன்.
ஸோ கூடூர் ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு திருப்பதியிலேருந்து அந்த ரேணிகுண்டா அந்த ட்ராக் இருக்குது பாருங்கள், அது வந்து ஜாயின் ஆகி இங்கே மெர்ஜ் ஆகும். அதனால தான் கூடூர் வந்து ஒரு ஜங்ஷன். ஒரு மெமு ட்ரெயின் வந்து மெர்ஜ் ஆகிருக்கு. கூடூர் வந்து சேர்ந்துட்டோம். ஸோ இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பேஜ் எப்படின்னா, இப்போ ராமநாதபுரத்தில் கிளம்பி மானாமதுரை, சிவகங்கை, காரைக்குடி, அறந்தாங்கி, பட்டுக்கோட்டை, அதிராம்பட்டினம், முத்துப்பேட்டை, திருத்துறைப்பூண்டி, திருவாரூர், மயிலாடுதுறை, சீர்காழி, சிதம்பரம், திருப்பாதிரிப்புலியூர், கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, எக்மோர் வந்து சேரும். அப்புறம் எக்மோர்லேருந்து கூடூர், நெல்லூர், காவாலி, ஓங்கோல், பாப்பட்லா, தெனாலி, குண்டூர், சாத்தனப்பள்ளி, மிரியலகுடா, நல்கோண்டா, கடைசியாக செகந்திராபாத் போய் சேரும். ஸோ இவங்களுக்கு வந்து இங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு பெரிய இங்கே நிறைய பேர் நெல்லூர் நெல்லூரில் வரும்போது அந்த நேரத்தில் அதை சுற்றி நிறைய டெம்பிள் இருக்குது. அந்த சோமசீலா டேம் இருக்குது. ஸோ அது பக்கத்தில் தான் அந்த கிருஷ்ணப்பட்டினம் போர்ட்லாம் இருக்குது. ஸோ நம்ம நெல்லூர் தாண்டி கிட்டத்தட்ட இப்போ வந்து ஓங்கோலுக்கு முன்னாடி ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு ரிசர்வாயர் லைட்டிங்கோட சூப்பராக இருக்கு. ஸோ நம்ம ஓங்கோல் வந்து சேர்ந்துட்டோம். நம்ம லேட்டாக தான் ஓங்கோலும் வந்து சேர்ந்துருக்கோம். வந்து ரெஸ்ட் எடுத்து நாகநகரை பார்த்தீங்கன்னா தெனாலி தெனாலியோட வியூ பாருங்க. மார்னிங் வியூ ரொம்ப அழகாக இருக்குது. காலையில் இந்த வியூ வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். சூப்பராக ஒரு ப்ளூ ஸ்கை. அப்படியே நம்ம தெனாலி ஜங்ஷனில் வந்து வரோம். ஸோ அது தெனாலி ஜங்ஷனுக்குள்ளே நம்ம வரும்போது இதை வந்து மன்னார்குடி போகிறோம். நாலரைக்கு வர வேண்டியது நமக்கு வந்து கிட்டத்தட்ட 5:30 தான் வந்து தெனாலி வரும். தெனாலி ஜங்ஷனுங்க, இது முக்கியமான ஜங்ஷன். இப்படியே நேராக போனால் விஜயவாடா வழியாக வந்து ஹைதராபாத்துக்கு வரலாம். அதுதான் வந்து சார்மினார் எக்ஸ்பிரஸ் எல்லாம் போகும். விஜயவாடா போய் விஜயவாடாக்கு அப்புறம் வந்து கம்மம், வாராங்கல் அது வழியாக வரும். ஆனால் அது சுத்து. பட் நம்ம இன்னைக்கு போகும்போது ஷார்ட் ரூட்டு
குண்டூர் வழியாக போக போகிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த அந்த ரூட்டு விஜயவாடா ரூட் வந்து நமக்கு பிரிஞ்சு போகிறோம் பாரு. இது வந்து வெஸ்ட் சைடாக திரும்புகிறோம். ஸோ நம்ம இப்போ திரும்பிட்டோம். இப்போ நம்ம வந்து குண்டூர் கொஞ்சம் பெரிய ஊர் தான். ஸோ நமக்கு சிக்னல் கிடைக்கல. குண்டூர் ஊருக்கு முன்னாடியே நம்ம வந்து நிற்கிறோம். வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். குண்டூரோட வியூ பாருங்க, நல்லா இருக்கும். அந்த ஊரோட வியூ. நம்ம இப்போ குண்டூர் ரீச் ஆகிட்டோம். ஸோ குண்டூர் வழியாக சில ட்ரெயின் வந்து வருது, விஜயவாடா போகிறாங்க. நம்ம சவுத்துக்கு போகிற ட்ரெயின் இல்லை, குண்டூர் வழியாக போய் திருப்பி வந்து ரிவர்ஸ் எடுத்து விஜயவாடாக்கும் போக முடியும். ஸோ இதுக்கப்புறமே நமக்கு ட்ரெயினை அங்கே ஸ்லோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம யோசிக்கணும், இது ஒரு வீக்லி ட்ரெயின். இந்த வீக்லி ட்ரெயின் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு வீக்லி, அதாவது ஸ்பெஷல் ட்ரெயினாகவே ஓடிட்டு வீக்லி ட்ரெயின். ஸோ இதை ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு வந்து டெல்டா பகுதியில் உள்ள எல்லாருமே வந்து இதை டிமாண்ட் பண்ணணும். ஸோ டிமாண்ட் பண்ணி இதை வந்து ஸ்பெஷலாக இல்லாமல் ரெகுலராகவே வீக்லி வந்து கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சவுத் சென்ட்ரல் வந்து பண்ணி ஒரு ரன் ஆகிட்டு இருந்துச்சு. நமக்கு சைடில் போயிட்டு இருக்க ட்ரெயின் வந்து ஈரோடு போகுது. நமக்கு வந்து சில இடங்களில் வந்து நமக்கு கிராசிங்காக நிற்க வேண்டியதாக இருக்கும். அந்த விஜயவாடா கம்மம் அந்த ரூட் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ட்ராக்கோட ரொம்ப ஃபாஸ்ட்டாக போக முடியும். பட் கொஞ்சம் சுற்றினா கூட ஃபாஸ்ட்டாக போயிடலாம். பட் இங்கே வந்து டபுள் ட்ராக்கு அங்கே இல்லை. ஸோ அதனால் வந்து கிராசிங்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம அடுத்து வந்து சாத்தனைப்பள்ளி ரீச் பண்ணிட்டோம். சாத்தனைப்பள்ளி வந்து அவங்க விஜயபட்டினத்துக்கு வரணும். 7:26 வந்திருக்கோம். அடுத்து என்ன வரும் தெரியல. எல்லாமே நமக்கு பேர் வந்து ப்ரொனன்சியேஷன் பண்ணுறதுக்கு வித்தியாசமாக. ஸோ அடுத்து வந்து மிரியாலபுரா வரும், அடுத்து நல்கொண்டா. இந்த 2 ஸ்டாப் தான் வரும். அதுக்கப்புறமா நமக்கு செகந்திராபாத் வச்சோம். ஆனால் நல்கொண்டாவிலேருந்து செகந்திராபாத்தே கிட்டத்தட்ட வயல்வெளிகள் சூப்பராக இருக்கும், அருமையாக பச்சை பசையில் இருந்தது. இது நமக்கு ஸ்டாப்பிங் இல்லை, ஜஸ்ட் கிராசிங். குண்டூர் போகிற மூணு ட்ரெயின். எனக்கு வந்து இங்கே வந்து சமோசா இங்கே சாப்பாடுக்கு வந்து ரொம்ப வசதி இல்லை. கூட்டமும் ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா சில ஸ்டேஷனில் ரொம்ப கம்மியாக தான் இறங்குறாங்க. மோஸ்ட்லி 2-3 பேர் தான் இறங்கி வருவாங்க. ஸோ அங்கே கிடைக்கிற சாப்பாடும் வாங்கிக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா இது எல்லாமே சின்ன சின்ன ஸ்டேஷன். ஸோ இதில் வந்து நம்ம ராமநாதபுரம் டெல்டாவிலேருந்து வர்றவங்க, சென்னையில் ஏறி வர்றவங்க எல்லாருமே சாப்பாடுக்கு ரொம்ப சிரமம் தான் வேண்டியதாக இருக்குது. ஸோ அங்கங்கே கிடைக்கிற சாப்பாடை வாங்கிக்கோங்க.
ஸோ இங்கே ரொம்ப நேரமே நம்ம நின்றுட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒருத்தர் கீழே இறங்கி பல் விளக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும். ஸோ நான் இங்கே வந்து ஒரு பாயிண்ட்டாக ஒரு டீ வாங்கிக்கிட்டேன். இதை விட சின்ன கப்பாக கிடைக்கும், பெரிய கப்பு. ஸோ இந்த ஏரியாக்களில் நிறைய லைம் ஸ்டோன்ஸ் எடுக்கிறக்கூடிய ஏரியா. ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் என்னோட ஜென்ரல் அப்சர்வேஷன் நிறைய ராக்ஸ் திருப்பதி வந்து ஆரம்பிச்சு எல்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாறைகள் ஏற்பட்டதுக்கு இங்கே லைம் ஸ்டோனுக்கு வந்து ஃபேமஸான. அதனால் குவாரி, லாரி இதெல்லாமே இங்கே நிறைய இருக்கக்கூடிய ஏரியா. இப்போ வந்து நம்ம வந்து நல்கொண்டா வந்தாச்சு. நல்கொண்டா அந்த ஸ்டேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு தான் இருக்கு. நிறைய ஸ்டேஷன் வந்து இப்போ வந்து சதம் கட்டிட்டு இருக்காங்க இந்த வேல. அந்த ரூஃப் எல்லாம் இல்லாமல் இருந்திருக்கு. ஸோ இப்போ அந்த ரூஃப், பிளாட்ஃபார்ம் இதெல்லாமே நல்லா பண்ணிட்டு. ஸோ நான் அந்த வேலை வந்து இட்லி, வடை, சட்னி, சாம்பார் கிடையாது. ஸோ அது ஒரு பாக்கெட் வாங்கிக்கிட்டேன், அதுதான் நான் சாப்பிட்டேன். நிறைய பேர் வாங்காமல் கடைசியில் சாப்பாடுக்கே இல்லாமல் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாது ஆயிடுச்சு. இப்போ இந்த ட்ரெயினில் கொஞ்சம் ஸ்பெஷலாக வர்றவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அங்கங்கே வாங்கிக்கணும். ஸோ இதுதான் நீங்கள் நம்ம சொன்ன அந்த பிஸியஸ்ட் ரூட்டு, கம்மம் வாராங்கல், ஜேவடா கம்மம் வாராங்கல் ரூட்டோட திருப்பி நம்ம வச்சாகணும். அதில் பார்த்தீங்கன்னா பெரிய ட்ராக், நிறைய ட்ராக், 2 ட்ராக் டபுள் ட்ராக் இருக்குது. ஸோ ஃபாஸ்டஸ்ட் ரூட்டு நம்ம வர்றதுக்கு அங்கே இருந்து தான் ட்ரெயின்கள்லாம் மாறி போகிறதுக்காக நம்ம வந்து ஆக்சுவலாக பார்த்தா இங்கே நின்று போகிறது நமக்கு ரொம்ப டயர்டாக தான் இருக்கும். எப்போ போய் சேரலாம் ட்ரெயின் வந்து ஸ்பீடாக போகிறதுக்கு சீக்கிரம் போகும். பில்கிரிம்ஸ் போகக்கூடிய அந்த சுற்றுலா ட்ரெயின் போச்சு. ஸோ நம்ம வந்து கிட்டத்தட்ட அந்த மௌலானா அலிங்கிற அந்த இடத்துல வந்துட்டோம். அங்கே வந்து அங்கேருந்து செகந்திராபாத் உள்ளே போகிறதுக்கு நமக்கு வந்து கிடைக்கல. 3 ட்ரெயின் வந்து நின்று கிட்டத்தட்ட 2 ட்ரெயின் வந்து நமக்கு முன்னாடி பின்னாடி வந்துட்டு முன்னாடி போயிடுச்சு. கடைசியாக நமக்கு வந்து ஸ்பெஷலை வந்து வழியாக உள்ள விட்டாங்க. ஸோ ஃபைனலி நம்ம வந்து செகந்திராபாத்துக்கு டிலேயோட வந்து சேர்ந்துக்கிட்டோம். ஸோ சார் நமக்கு பக்கத்தில் போகிறது திருப்பதி ட்ரெயின். பன்னெண்டு 50 நான் ஒரு 11 மணிக்கெல்லாம் ரீச் ஆகிருக்குன்னு நினச்சேன். ஆனால் 12:50 தாண்டி நமக்கு இப்போ மதியம் 1:37 கிட்டத்தட்ட 1:40. ஸோ எவ்வளோ டிலேயில் வந்து சேர்ந்துருக்காங்க. என்னன்னா ஷார்ட்டஸ்ட் ரூட்டு, ஆனால் நமக்கு ரொம்ப டிலே ஆகிடுச்சு. சேர்ந்தாச்சு. ஸ்டேஷன் பாருங்கள், ஸ்கூல் கொஞ்சம் மாதிரி வச்சுருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள், இந்த ட்ரெயினும் நீங்கள் போயிருந்தீங்கன்னா வேலை வந்தால் டெல்டாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ட்ரெயின் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு